の中にある赤と青きஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் another வீடியோ. இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வில்லா தி வில்லன் என்ற லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு வில்லனை பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்க வகையில் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்த வாரங்களில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வில்லன் யார் அப்படின்னு பார்த்தா முசான் கிப்பச்சுர்கி. டீமன்ஸ் லிஸ்ட்லேயே ஃபஸ்ட்டு டீமன் அண்ட் டீமன்ஸ்லாம் ஒரு கடவுள் கிங்னு அழைக்கப்படுற முசான். ஆக்சுவலி இவன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட இவன் பேருக்கான அர்த்தத்தை தெரிஞ்சாவே போதும் ஆள் இந்த மாதிரி இருப்பான் அப்படின்னு. இவனோட பேர் வந்து முசான் கிப்பச்சுர்கியா. ஸோ முசான்னா கேடு கேட்ட கேவலமான பிறவி, கிப்பச்சுர்கினா டான்சிங் மான்ஸ்டர். ஏன்னா ஆள் பார்க்குறதுக்கு அப்படியே மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருக்கிறான்ல, ஸோ அந்த வகையில் கூட அதை வச்சிருக்கலாம். இவனை மாதிரி ஒரு கேவலமான பிறவி இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்னு இவன் பேரை பற்றி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி முசானோட ஃப்ளாஷ்பேக் வந்து பார்த்துருவோம். இவன் எப்படி டீமனாக மாறினா எல்லாத்துக்கும். அதாவது முசான் அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும் போதே அவனுக்கு சரியாக ஹார்ட்டும் துடிச்சிருக்காது, சரியாக ப்ரீத்திங்கும் பண்ணியிருக்க மாட்டான். எப்போ இதெல்லாம் அவங்க அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே. ஸோ அப்புறம் முசான் பிறந்த வாட்டி அவன் கத்திருக்கவும் மாட்டான், அவன் இதயமும் துடிச்சிருக்காது. ஸோ அதனால் அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாம் புதைக்க போகிற அந்த சமயத்தில் தான் கரெக்டாக அவன் கத்துவான். ஸோ இப்படி தான் நான் முசானும் பிறந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் இவனுக்கு இப்படி ஒரு நோய் இருக்குது, இது குணப்படுத்தணுங்கிறதுக்காக தான் ஒரு டாக்டர் கிட்ட போயிருப்பான். அந்த டாக்டர் நிறைய மருந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் அதெல்லாம் சரியாக வேலை செய்யலை. இவன் கொடுக்குறதெல்லாம் எனக்கு சரியாக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரையே போட்டு தள்ளியிருப்பான். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவன் கொடுத்த மருந்து பாதி வேலை செஞ்சுருக்குது அப்படின்னு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா அவன் கொடுக்குற மருந்து தான் எடுத்து குணமாக இருக்கலாம். அதுதான் மக்களே மனுஷனா பொறுமை வேணும். ஸோ அதுக்கப்புறம் தான் முசான் ஒரு டீமனாக மாறி இருப்பான். அவனுக்கு நிறைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் எல்லாம் கிடச்சிருக்கும். ஸோ இத்தனையும் கிடச்சி தான் கிடச்சி இதில் என்ன போச்சுன்னா இவனால் வெயிலில் நடமாட முடியாது. ஸோ அதனால இவனால் இருட்டில் மட்டும்தான் நடமாட முடியும். தலைவனோட வாழ்க்கையை பார்த்தீங்களா, ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வந்துடுது, என்ன பண்ணுறது. ஸோ முசான் வெயிலில் நடமாடணும்னா அவனுக்கு ப்ளூ ஸ்பெட் லில்லி வேணும். அதுவும் அந்த ப்ளூ ஸ்பெட் லில்லி வருஷத்துக்கு இது 2-3 தடவை தான் பூக்கும். அது எப்போ காலையில் டைமில் தான் பூக்கும், நைட்டில் பூக்காது. ஸோ அதனால் முசான் 1000 வருஷம் இல்லை 10,000 வருஷம் ஆனாலும் சத்தியமாக கண்டுபிடிக்கவே மாட்டான். இதில் என்னன்னா முசானுக்கு கிட்டத்தட்ட 7 ஹார்ட்டு 5 பிரெயின் இருக்குது. ஒரு மூளையை வச்சுட்டு இருக்கிறவனே உலகத்தை ஆள்றான். இவன் 5 மூளையை வச்சுக்கிட்டு ஒரு பூவை கூட கண்டுபிடிக்க தரல. என்ன ஒரு வெக்கக்கேடு முசானுக்கு. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஸோ அதனால் அந்த பூவை கண்டுபிடிக்கிறதுக்காக முசான் ஏகப்பட்ட டீமன்ஸ் உருவாக்கியிருப்பான். அதையே 2 கேட்டகரியே பிரிச்சிருப்பாங்க, அப்பர் ரேங்க் டீமன், லோவர் ரேங்க் டீமன் அப்படின்னு. ஸோ இப்போ எல்லா டீமன்ஸ்குள்ளாரையும் நான் முசானோட ரத்தம் தான் ஓடுது. ஸோ அதனால் நான் ஏதோ ஒரு டீமனை முசானோட சீக்கிரட்டை யாருக்கிட்டே வெளியே சொன்னால் அடுத்த செகண்டே முசான் நான் அந்த டீமனை போட்டு தள்ளிடுவான். ஸோ அப்படி ஒரு நாள் தான் முசான் யோரிச்சியை சந்திக்கிறான். யோரிச்சி முசானை பார்த்த உடனே இவனை கொல்றதுக்கு நம்ம பிறந்தோங்கிற மாதிரி யோரிச்சி மிஸ்ஸஸ் முசான் பேட்டில்ஸ்மா வேற லெவலில் நடந்துகிட்டு இருக்கும். அந்த இடத்துல என்னதான் முசான் எல்லா டீமன்ஸுக்கும் ஒரு கிங்காக இருந்தாலும் எதிர்த்து யோரிச்சில் சும்மாவா முசான் பேட்டில் பண்ண மாதிரி தெரிஞ்ச போயிடும். ரைட்டு, நம்ம இவன் கூட சண்டை போட்டால் சத்தியமாக செத்து போயிடுவோம் அப்படின்னு அவனுடைய உடம்பு கிட்டத்தட்ட 1800 பீஸாக பிரித்து அங்கேருந்து தப்பிக்க பார்ப்பான். ஆனால் யோரிச்சி அப்போ கூட முசானை சும்மா விடலை, கிட்டத்தட்ட 1500 பீஸை வெட்டியிருப்பான். அதில் வெறும் 300 பீஸை தப்பிச்சு வந்தவன் தான் நம்ம முசான். என்னதான் இருந்தாலும் இந்த சீரீஸ்லேயே மெயின் வில்லன் நம்ம முசான். அவனை இப்படியாடா கேவலப்படுத்தணும். நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஸோ இது வரைக்கும் முசானோட ஃப்ளாஷ்பேக் பற்றி பார்த்துருப்போம். இப்போ நம்ம அவனோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பார்ப்போம். முசானை மட்டும் ஹீலிங்கில் மட்டும் அடிச்சவே முடியாது. அவனோட ஹீலிங் எபிலிட்டி மட்டும் கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு செகண்டில் ஒரு அட்டாக் பண்ணால் கூட அதே செகண்டில் அவன் ஹீல் பண்ணிடுவான். அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு ஹீலிங் பவர் இருக்குது நம்ம முசானுக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வெஸ்டேரியா ஃப்ளவர் ப்ரொடக்ஷன் இருந்தோ நம்ம முசான் யுபியாஷிக்கு மேன்ஷனுக்கு சும்மா வங்கமான என்ட்ரி தந்திருப்பான். வெஸ்டேரியா ஃப்ளவர் அப்போ அட்டாக் பண்ணலையா அப்படின்னு கேட்டால் அட்டாக் பண்ணிச்சு. ஆனால் அதோட ஸ்பீடை நம்ம முசான் ஹீல் பண்ணியிருப்பான். ஸோ அந்த ஹீலிங் பவரால் தான் அவன் மேலே தான் அந்த புகையை வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இது ஒரு பவரா. இன்னொரு பவர் வந்து நம்ம முசானால பையனாக மாற முடியும், பொண்ணாக மாற முடியும், சின்ன பையனாக மாற முடியும், வயசான கிழவனவர் மாற முடியும். ஸோ அப்படி முசானோட உருவத்தை மாற்றினா மற்ற டீமன்ஸுக்கு இவர் தான் நம்ம முசான் அப்படின்னு சத்தியமாக தெரியாது. அப்பர் ரேங்க்ஸ் டீமன்ஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால தான் முசான் எங்கே இருக்கிறான் எப்படி இருக்கிறான் அப்படின்னு எந்த அஷிராஸுக்கும் எந்த ஒரு டீமன் ஸ்லேயர்ஸுக்கும் தெரியாது. ஸோ இதெல்லாம் நம்ம முசானோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ். அண்ட் அப்புறமேட்டு தான் நம்ம முசான் வந்து ஏதோ வந்து 5 மூலையில் ஏதோ ஒரு மூளை வேலை செஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா டீமன் ஸ்லேயர்லையும் இன்ஃபோடே காஸ்டலுக்கு போட்டு இல்லா சொல்லி முடிச்சு போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பான். இத்தனை வருஷத்தில் இதை மட்டும்தான் உருப்படியே பண்ணிருக்கிறான். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே இன்ஃபினிட்டி காஸ்ட்டில் விழுந்திருப்பாங்க. அதில் ஏகப்பட்ட பேட்டில்ஸ்லாம் நடந்திருக்கும். அப்புறம் அடுத்தடுத்த மூவிஸில் இன்னும் நிறைய விஷயம் காமிப்பாங்க, அதெல்லாம் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் எந்த வில்லனை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்க வகையில் மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட்டில் ஏதோ ஒன்று தட்டி விட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். வரட்டா.